என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு காலம் நடந்ததே இல்லை. கலைஞர் தொலைக்காட்சியில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நோயற்று வாழ்வதற்கு செலவில்லா மருத்துவம், இதை மக்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு நிறைய மருத்துவ செலவு ஏற்படுகிறது. ஏழையானாலும், நடுத்தர மக்களானாலும், பணக்காரர்களானாலும் மருத்துவ செலவுக்கு அளவே இல்லை. வரவில் பெருந்தொகை செலவாகி விடுகிறது மருத்துவ செலவுக்கு. ஆகவே தான் இன்றைக்கு காலையிலே இந்த நிகழ்ச்சி எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இன்றைக்கு எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயம் முடிச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து இங்கே 25 மாணவர்களை அந்த பள்ளியின் செயலாளர் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் அமுதவல்லி அவர்கள் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். 25 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அற்புதமாக செய்கிறார்கள். கடினமான ஆசனங்களை செய்கிறார்கள். மக்களுக்கு தேவையான ஆசனங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் இந்த கலையில் மிகவும் வல்லவர்கள், நல்லவர்கள். அங்கே ஆசிரியராக இருந்து மாணவர்களுக்கு பயிற்சி தந்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது இங்கே ஸ்வேதா 6 வயது, பிரணவ் ஸ்வேதா 6வது ஸ்டாண்டர்ட், பிரணவ் 1வது வகுப்பு. அவர்கள் இப்பொழுது ஸ்வேதா அவர்கள் வீணை ஆசனத்தையும், நமது பிரணவ் அவர்கள் யோகமுத்ரா ஆசனத்தையும் செய்ய போகிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது அந்த ஆசனத்தை செய்ய முற்படுங்கள். ஸ்வேதா, நீ முன்னால் குனி, கையை பின்ன கட்டி முன்ன குனி. பிரணவ், நீ முன்ன குனி, கையை கட்டி முன்ன குனி. வெரி குட். அப்படியே வெரி குட். அனாசாயமாக முகத்தில் எந்த சுழிப்பும் இல்லாமல் அற்புதமாக செய்கிறது பாருங்கள். கையை பின்னக்கிட்டே பிரணவ், கை பின்னவை. அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். எந்த விதமான சிரமமும் எடுத்துக்கொள்ளவில்லை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எந்திரி, அப்படியே எந்திரி. நல்ல மூச்சுழு. நீ அடுத்த காலை போட்டு செய்வியா? இந்த காலை செய்ய முடியாதா? சரி, அப்போ அப்படியே திரும்ப ஒருத்த நேரே பாரு. திரும்பப்பா, அப்படியே அக்காலை பாரு. நீ செய். நீ குனி. கால் நல்ல நிமிரு, முட்டு மடங்கி இருக்கு பாரு. பார்த்த மேலே பார்க்க விடு. இப்படி விடு, அப்படி விடணும். முட்டை நிமிரு. எவ்வளோ நேரம் வேண்டாலும் இருக்கலாம். அந்த குழந்தை முகத்தில் எந்த விதமான கடுமையும் தெரியவில்லை பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பிரணவ், அப்படியே மெதுவாக எந்திரி. நல்ல மூச்சு இழுக்க வரை இழு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றால்தான் வரும், இல்லாவிடால் வராது. அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு மனதிடம் வருகிறது அல்லவா? வலி வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஆசனத்தை நான் செய்வேன், வெகு நேரம் செய்வேன் என்ற ஒரு மனோதிடம் தானாகவே வந்து விடுகிறது. மனோதிடம் வந்துவிட்டால் நினைவாற்றல் வந்துவிடும். நினைவாற்றல் வந்துவிட்டால்
அவர்கள் பள்ளிக்கூடங்களில் பாடங்களை படிக்கும் பொழுது அதிக மதிப்பெண் பெறக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய தன்மை எல்லாவற்றிலும் மனோதிடம் வந்துவிடும். காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை எந்த வயதிலும் அவர்களுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கை வெற்றி தானே. ஆகவே மாணவ பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.